Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu Allahu Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala Sayyidil Mursalin Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஓரிரை கோட்பாடும் மானுட உரிமைகளும் என்ற தலைப்பில் துல்ஹஜ் மாதம் 1 முதல் 10ஆம் தேதி வரை ஹிஜ்ரி 1447 வருடம் இந்த சிறப்பு பிரச்சாரம் தேசம் முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு சிறப்பான முறையிலே மக்களுக்கு மத்தியிலே இந்த தீனை, இந்த மார்க்கத்தை, ஏக இறை கொள்கையை, அதோடு கூடிய மானுட உரிமைகளை பற்றிய அந்த பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான இறைவசனம் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபம் முஸ்லிமம் ஒமா அன மினல் முஷ்ரிக்கீன் என்று அல்லாஹ்விடத்திலே ஒரு பிளட்ஜை, ஒரு ஒப்பந்தத்தை அல்லாஹ்விடத்திலே அவர்கள் போட்டுக்கொண்டார்கள். ஒரு வாக்கு பிரமாணம், ஒரு உறுதிமிக்க வாக்கு பிரமாணமாக அல்லாஹ்விடத்திலே அதனை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அது என்ன சொல்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக நான் என்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் பால் திருப்பிக் கொண்டேன். அவன் யார் என்றால் ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானங்கள் பூமி அத்தனையையும் உருவாக்கியவன், படைத்தவன், சிருஷ்டித்தவன், அதனை அதிகாரம் செலுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவன். அவனுக்கு முன்பாக என் முகத்தை நான் திருப்பிக் கொண்டேன் என்று சொல்கிறார்கள். உமா அன மினல் முஷ்ரிக்கீன் அப்படின்னு சொன்னால், நான் அவனுக்கு எது ஒன்றையும் இணையாக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒன்றைத்தான் நாம் ஒரு உறுதி பிரமாணம் என்ற அடிப்படையில் பார்க்கிறோம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒரு வசனத்தை ஓதுவதற்கு முன்பாக அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும்போது அவர்கள் வானத்தை ஆய்வு செய்கிறார்கள். இரவு நேரத்திலே ஃபலம்மா ஜன்ன அலைஹி லைலு ரஆ கௌகபா, இரவு நேரம் வந்ததும் அவர்கள் நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள். இன்றைக்கு நட்சத்திரங்கள் என்று சொன்னால் அதில் தான் ஜோதிடம் பிறந்திருக்கின்றது. இந்த நட்சத்திரத்தினால் இது நடக்கும், இதனால் இது நடக்காது, இதனால் இது கெட்டு போகும், இதனால் அதிர்ஷ்டங்கள் நிகழும் என்று ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருப்பதை அன்றைக்கும் வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கின்ற போது அன்றைய சமூகத்திலும் அது இருந்தது. எனவே அதோடு கூடிய மூட நம்பிக்கைகள் இருந்தன. அதில் மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வும், இரத்தம் சிந்துதலும், பாகுபாடு காட்டுதலும், இப்படிப்பட்ட பல்வேறு கொடுமைகள் நிகழ்ந்த நேரத்தில் தான் அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். வானத்தை நோக்கி இது என்னுடைய இறைவனாக கடவுளாக இருக்குமோ என்று ஆய்வு செய்த போது அந்த நட்சத்திரங்கள் மறைந்து விடவே இது என்னுடைய கடவுளாக இருக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு சந்திரன் வருகிறது. சந்திரனை பார்க்கிறார்கள். அவருடைய ஆய்வு நீள்கிறது. இது என்னுடைய இறைவனாக கடவுளாக இருக்க முடியுமோ என்று அவர்கள் அதை பற்றி சிந்தனையில் ஈடுபடுகின்ற போது அதுவும் மறைந்து விடவே நான் வழிகேட்டில் ஆக்கிவிடுவேன், எனக்கு என்னுடைய இறைவன் வழிகாட்டவில்லை என்று சொன்னான் என்று அவர்கள் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று சூரியன் வருகிறது. மிகவும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு பொருளாக அது வானிலே அது காட்சி தந்து கொண்டிருக்கிறது பகலில். அதையும் பார்த்து கொண்டு இதுதான் கடவுளிலே மிகப்பெரிய கடவுளாக தெரிகிறது. நட்சத்திரங்கள், அதே போன்று சந்திரன், இதையெல்லாம் தாண்டிய மிகப்பெரிய வெளிச்சமும் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காட்சியும் இதிலே இருக்கிறது. எனவே இது கடவுளாக ஒருவேளை இருக்கலாம் என்று சொல்கின்ற போது அதுவும் அது இரவை நோக்கி அது சாய்கின்ற போது, அந்த இருள் சொல்கின்ற போது நிச்சயமாக என் கடவுள் இப்படிப்பட்டவனாக இருக்க முடியாது என்று சொன்ன பிறகுதான் இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி, நான் என்னுடைய இறைவனின் பக்கம் என்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டேன் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், அதனுடைய சிருஷ்டிப்பு, அதில் உள்ள அந்த கொஹரன்ஸ், ஹார்மனி, இவைகளையெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு ஆரோக்கியமான சூழல், ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது ஒன்றொன்றாக சிந்தித்து விட்டு தீஸ் ஆர் ஆல் த டிசைன்ஸ், இவைகளெல்லாம் வெறும் அந்த வர்ணங்களாக இருக்கின்றன. இதற்கு பின்னால் ஒரு இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது, டிசைனர் இருக்கிறார் என்பதனைத்தான் இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிக்கீன் என்று அவருடைய ஆய்விலே அவர்கள் கண்டு வருவதை பார்க்கிறோம். இன்றைக்கு சயின்டிஸ்டுகளுக்கும் அதே போன்று பல்வேறு ஆராய்ச்சிகளிலே, வானசாஸ்திரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அன்றைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்றைய மக்கள் சிந்திக்க முடிந்திராத ஒரு காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையிலே அல்லாஹ்வை சிந்தித்தார்கள்.
எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று மட்டும் அவர்களை பார்க்க முடியவில்லை. ஒரு மிகப்பெரிய ஆய்வாளராக, ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஆய்வாளராக, சயின்டிஸ்டாக கூட அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு தோரணை இந்த வசனங்களின் ஊடாக நமக்கு கிடைக்கின்றன. சூரா அல் அன்பியாவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்கள் தான் நான் ஓதி காட்டிய இந்த வசனங்கள். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த ஏக இறை கொள்கையை பற்றி அவர்கள் சொல்கின்ற போது, அந்த மக்கள் எந்த மக்களை அவர்கள் முகம் நோக்கி கொண்டிருந்தார்களோ அவர்களை பார்த்து கைஃப அகாஃபு மா அஷரக்தும் ஒலா தகாஃபூன அன்னக்கும் அஷரக்தும் பில்லாஹ் என்று அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அதாவது சிருஷ்டிக்கக்கூடியவன், படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், இப்படிப்பட்ட ஏக இறைவனை நீங்கள் அஞ்சாத போது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த சிற்பங்களை இவற்றையெல்லாம் நான் எப்படி அஞ்சுவேன்? நீங்கள் இணை கற்பிக்கக்கூடிய இந்த விஷயங்களை குறித்தெல்லாம் எனக்கு ஏன் அச்சம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உறுதிமிக்க ஒரு ஈமானோடு செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திகழ்ந்தார். அதே போன்று தந்தையிடத்திலே அவர்கள் பேசியதை பார்க்கிறோம். யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஷியா. என்னுடைய அருமை தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வழிபட்டு விடாதீர்கள், அவனுக்கு இபாதத் செய்யாதீர்கள். நிச்சயமாக ஷைத்தான் அவனுடைய இரட்சகனுக்கு, இறைவனுக்கு அவன் மாறு செய்தவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் இன்னொரு வசனத்திலே சூரா மரியமிலே நாம் பார்க்கிறோம். இப்படி தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ கேட்டபோது ஒஜனுபுனி ஒ பனியா நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் வாரிசுகளையும் அந்த சிற்பங்களை உனக்கு இணை கற்பிப்பதை விட்டும் காத்தருள்வாயாக என்ற பிரார்த்தனையை கூட சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மொழிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு காலகட்டமாக அவர்கள் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையிலும் அவர்கள் எங்கு சென்றாலும், யாரை பார்த்தாலும் இந்த ஏக இறை கொள்கையை அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த ஏக இறை கொள்கையை பற்றிய ஒரு புதிய ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை மிக உறுதியோடு அந்த மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னந்தனி மனிதனாக ஒட்டுமொத்த சமூகமும் அதனை புறக்கணித்த நிலையிலும் உண்மை என்பது எந்த பக்கம் இருக்கிறதோ அதை சார்ந்துதான் நான் நிற்பேன். இந்த சமூகம் என்ற அடிப்படையிலே நான் இந்த சமூகத்தில் ஒருவனாக என்னை மாற்றிக்கொள்வதற்கு நான் அதற்கான ஒரு சூழலை நான் பெற்றிருக்கவில்லை. ஓரிரை கொள்கையிலே நான் உறுதியாக நிற்கிறேன் என்ற ஒரு நிலை எப்போதும் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மொழியக்கூடியவர்களாகவும் அதன்படி நடக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதனை நாம் பார்க்கின்றோம். கண்ணியமானவர்களே, அப்படி அந்த ஓரிரை கொள்கையில என்னதான் இருக்கிறது என்று சொன்னால், இந்த இணை கற்பிப்பை நாம் முதலிலே பார்க்கின்ற போது, இணை கற்பித்தல், இணை வைத்தல் என்ற அந்த விஷயத்திலே நாம் பார்க்கின்ற போது எத்தனையோ பல வரம்பு மீறல்களை நாம் பார்க்கின்றோம். ரேசியலிசம் என்று சொல்லக்கூடிய இன ரீதியான வாதங்களை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று கேபிட்டலிசம் என்று தற்காலத்திலே நிகழக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று பல்வேறு இசங்கள், எல்லா விதமான இசங்களும் இந்த நவீன காலத்தினுடைய தத்துவங்கள் அந்த ஆரம்ப காலத்திலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலமும், அதற்கு பிறகு வந்த நபிமார்கள் காலமும், அதற்கு பிறகு வந்த நம்முடைய இறுதி தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய காலத்திலும் கூட எத்தனையோ பல சித்தாந்தங்களும் தத்துவங்களும் மக்களுக்கு மத்தியிலே போனது. ஆனால் அந்த மக்களுக்கு மத்தியிலே அதனால் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்பட்டது. நிறத்தால், இனத்தால், நிலத்தால், மொழியால், இப்படி பல அடிப்படையில் மக்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்பட்டது மட்டுமல்லாமல், அந்த நிறத்தால் தனக்கு தாழ்ந்தவன் என்று நினைத்தவனை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டிஸ்கிரிமினேட்டரியாக அவனை மிகவும் மோசமான அளவில் நடத்தக்கூடிய ஒரு காட்சியை அரபுலகிலேயே பார்த்தபோதுதான் அந்த அரபுலகிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றையெல்லாம் மாற்றுவதற்கு இந்த இறை கொள்கையை, இந்த ஏக இறை கொள்கையை முன்வைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். மக்கள் அனைவரும் சமம் என்ற ஒரு நிலையை அவர்கள் கற்பித்ததை, போதித்ததை நாம் பார்க்கின்றோம். மக்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இல்லை. அரபி அல்லாதவரை விடவோ, அரபி அல்லாதவர் அரபியரை விடவோ அவர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு காண்பிக்க முடியாது, தக்வாவை தவிர, இறை அச்சத்தை தவிர என்ற ஒரு நிலையை உருவாக்கினார்கள். இதுதான் உண்மையான சமத்துவம். எப்போது மனிதன் தன்னை படைத்தவனுக்கு கீழாக கொண்டு விடுகிறானோ அப்போது அவனுக்கு மத்தியில இந்த சமத்துவம் என்ற ஒரு நிலை அவனுடைய உள்ளத்திலே அது எழ ஆரம்பித்து விடுகிறது. தான் இறைவனுக்கு கடமைப்பட்டவனாக இருக்கிறேன், அந்த பொறுப்புகளோடு தான் இந்த உலகில வாழ முடியும், வறுமையிலே அவனுக்கு நான் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்ற ஒரு நிலை அவனுடைய உள்ளத்திலே பிறந்து விட்டால், அப்போது அவனிடத்திலே அந்த மனத்தில் இருக்கக்கூடிய ஆணவங்கள், அகங்காரங்கள், திமிர், தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்ற அடிப்படையில் அதனை துஷ்பிரயோகம் செய்வது, இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு தலைப்பாக இந்த பாசிசம் என்று சொல்லக்கூடிய அளவில் உள்ள ஆக மோசமான ஒரு நிலையிலே மக்களை தன்னுடைய அந்த இம்சைகளுக்கு ஏற்ப, மனோ இச்சைகளுக்கு ஏற்ப மக்களை இம்சிப்பது, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த மனிதன் போவதற்கு அந்த அகங்காரம், அந்த அதிகாரம் அவனுடைய கையில் கிடைக்கின்ற போது தனக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்பதனை நீதியற்ற நிலையிலே அவன் பாகுபாடு காட்டி நடத்துகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. இந்த இறை கொள்கையை ஏற்று அந்த இறைவன் தான் மகா வல்லவன், அவனிடத்திலே நாம் பதிலளிக்க இருக்கின்றோம், அவனுடைய கேள்விகளுக்கு நாம் முகம் நோக்க வேண்டியிருக்கிறது என்று மனிதன் சிந்திக்கின்ற போது இந்த தவறுகளை விட்டு இந்த உலகம் பாதுகாக்கப்படுகிறது, ஒட்டுமொத்த மக்கள் சமூகமும் பாதுகாக்கப்படுகிறது. அதற்குத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த நபிமார்களில் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக, முன்மாதிரியாக அல்லாஹ் தஆலா அவர்களை குர்ஆனிலே வைத்து பேசுவதை நாம் பார்க்கின்றோம்.
அதே போன்றுதான் இரண்டாவது இன்னொரு தூதரையும் அல்லாஹ் ஒரு முன்மாதிரி என்று குர்ஆனில் சொல்கிறான். அது நம்முடைய ஹபீப் ஆகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பக்கத்திலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கின்ற போது கது கானத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபீ இப்ராஹிம வல்லதீன மஅ, இப்ராஹிமிடத்திலும் அவரோடு இருந்தவர்களிடத்திலும் உஸ்வத்துல் ஹசனா என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய முன்மாதிரி இருந்தது என்று அல்லாஹ் சொல்கின்ற அதே வேளையில இன்னொரு வசனத்திலே இன்னொரு அத்தியாயத்திலே லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹசனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், யார் அல்லாஹ்வை மறுமையையும் ஆதரவு வைக்கின்றார்களோ நாட்டம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதனை அந்த அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி இந்த குர்ஆனிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த இரண்டு பேரும் ஏக இறை கொள்கையை தங்களுடைய மனதினுடைய ஆழத்திலே அமைத்து கொண்டு அதன் மேலாக இந்த உலகத்தை அவர்கள் பார்த்தபோது சமூக ஒழுங்கை கட்டமைப்பை அதன் மீதாக அவர்கள் நிலைநாட்டிய போது மக்கள் உலகெங்கிலும் இருந்து அந்த அலைமோதியவர்களாக அணி அணியாக வரிசையாக இந்த தீன் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த தீன் படி நடப்பது தங்களுடைய முன்னுரிமையாக ஆக்கி கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக தீன் என்பது மக்களை சமத்துவம், சகோதரத்துவம், நீதியின் பால் செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதுதான் தீன். தீன் என்பதனை இன்றைக்கு நவீன வார்த்தைகளே வேர்ல்ட் வியூ என்று சொல்கிறார்கள். வேர்ல்டு யூ வியூ அப்படிங்கிற அடிப்படையில் நீ எப்படி தீனை இந்த உலகை பார்க்கிறாயோ அது வேர்ல்ட் வியூ என்று காட்டப்படுகிறது. இந்த தீன் என்பது ஒரு வேர்ல்ட் வியூவாக மக்களுக்கு முன்பாக முன்வைக்கப்பட வேண்டிய ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கின்றது. இந்த வேர்ல்ட் வியூ கொண்டு இந்த உலகை பார்க்கின்ற போது சமத்துவத்தோடு மக்களை பார்க்க முடியும். ஏற்றத்தாழ்வுகள் என்பதனை அந்த நிறத்தால், இனத்தால், அந்த மொழியால் அது கொண்டிருக்க முடியாது என்பதனை ஒவ்வொரு இந்த தீனை ஏற்றுக்கொண்டவனும் அப்படித்தான் இந்த உலகை பார்ப்பான். அதைத்தான் இந்த தீன் முன்வைக்கிறது. அது ஏக இறை கொள்கை என்ற அடிப்படையில் அது முன்வைக்கிறது. அதோடு சேர்ந்து மானுட உரிமைகள் என்று வருகின்ற போது இந்த ஏக இறை கொள்கையில் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறது, ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறது, அதை ஒட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறது என்பதனை நாம் பார்க்கின்றோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ற என்ன கடமைகள், அதை போன்று நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள், இந்த ரெண்டையுமே கூடி ஒருவன் பார்க்கின்ற போது அங்கே அந்த மறுமையில இறைவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். தன்னந்தனியாக அங்கே நிறுத்தாட்டப்படுவோம். அப்போது இறைவனுக்கு முன்பாக நம்முடைய செயல்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கும். அதற்கு நாம் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வருகின்ற போது அதற்கு இந்த உலகிலேயே அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான். அதற்கான ஒரு வழிகாட்டலை குர்ஆன் வழங்குகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த வழிகாட்டலினுடைய அடிப்படையில் தான் மனிதர்களுக்கு இடையிலே வேறுபாடுகள் காட்டக்கூடாது, வெறுப்புணர்வு காட்டக்கூடாது, ஒரு மதம் இன்னொரு மதத்தை விட உயர்ந்தது என்ற அடிப்படையில மத துவேஷத்தை கொண்டு மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதனை உண்டாக்கக்கூடாது என்பதனை எல்லாம் இந்த தீனுல் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த தீனுல் இஸ்லாம் ஒரு ஹோலிஸ்டிக் மெசேஜை மக்களுக்கு முன்பாக முன்வைக்கிறது. அதே நேரத்தில் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த ஆன்டி கன்வர்ஷன் லா என்றெல்லாம் நம் நாட்டிலே இப்போது புதிதாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா, மதமாற்று தடை சட்டம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒரு இஸ்லாமிய அரசமைப்பு என்றைக்கும் கொண்டிருக்கவில்லை. அவரவர் மதத்தின்படி நடப்பதற்கான எல்லா விதமான உரிமைகளையும் சுதந்திரங்களையும் அவர்களுக்கு வழங்கி, ஆனால் உண்மையான இந்த சத்திய மார்க்கம் என்பது இதுதான். ஏக இறை கொள்கை எதை நிலைநாட்டுகிறதோ, எதை போதிக்கிறதோ, எந்த தீன் எந்த வழிகாட்டுதல் சிலை கற்பிப்பதனால் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே சிலைகளை எல்லாம் நீக்கிவிட்டு உன்னுடைய உள்ளத்திலே ஏக இறைவனை உன்னுடைய மனதிலே வைத்து நிற்பார். அப்போது இந்த உலகம் உனக்கு பொதுவாக தெரியும். நீ இந்த உலகத்திற்கு முன்பாக ஒரு நியூட்ரலாக நீ உன்னை கண்டுகொள்வாய். அப்படிப்பட்ட ஒரு நியூட்ரலிட்டிக்கு முன்பாக மக்களுக்கு மத்தியிலே வெறுப்பு பாராட்டக்கூடியவனாக இருக்க மாட்டாய். மக்களுடைய உயிரையும் உடைமைகளையும் அவர்களுடைய பகுத்தறிவு சிந்தனையும் பாதுகாக்கக்கூடியவனாக நீ இருப்பாய். அதற்கு எவைகளெல்லாம் தடைகளாக இருக்கின்றதோ, எவைகளெல்லாம் மிகப்பெரிய ஒரு பயத்தை, ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கிறதோ, அதை விட்டும் இந்த மக்களை பாதுகாப்பதுதான் உன்னுடைய தலையாய பணியாக, கொள்கையாக அமைந்திருக்கும். அதை கொண்டுதான் உன்னுடைய செயல்கள் எல்லாம் நடக்கும் என்பதனைத்தான் இந்த ஓரிரை கோட்பாடும் மானுட உரிமைகளும் என்ற இந்த தலைப்பின் கீழாக ஏற்கனவே வாழ்ந்து வந்த சமூகத்திலும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்திலும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த இஸ்லாமிய சமூகம் என்பது ஏக இறை கொள்கைக்கு உட்பட்டு அது மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த நிலையில இருக்கிறது. மது அருந்தாதே என்று சொன்னால் மதுவை விட்டு அது விலகி இருக்கிறது. தற்கொலை செய்யக்கூடாது என்று சொன்னால் தற்கொலை செய்வதில் உள்ள விகிதாச்சாரத்தில் அதிக குறைவில் உள்ள எண்ணிக்கை உலகில் எங்கு நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் புள்ளி விவரத்தில் முஸ்லிம்கள் தான் மிக குறைவானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் அறியாமையினால் அந்த காரியத்திற்கு அவர்கள் செல்கிறார்களே தவிர, இஸ்லாம் என்பது தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்வதற்கு கூட அதிகாரம் வழங்கவில்லை என்ற உறுதிமிக்க அந்த நம்பிக்கையிலே உலகத்திலே தான் எப்படி வாழ
வாழ வேண்டும், என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எப்படி சகித்துக் கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் தற்கொலை அளவுக்கு செல்லக்கூடாது, நம் உயிரை நாம் மாய்க்கக்கூடாது என்ற ஒரு அச்சத்தோடு இந்த உலகிலே வாழக்கூடிய, மனதை விசாலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த மனித உரிமைகளிலே அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். ஒரு உயிரை கொள்வதை கூட தடுப்பது என்பது மார்க்க கடமை என்ற அடிப்படையில் தான் ஒரு உயிரை பாதுகாப்பது ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சம் என்ற குர்ஆனுடைய வசனத்திற்கு ஏற்ப அந்த உயிர் பாதுகாப்பிலே தங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் அதனை துச்சமென கருதி பல உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்திலே அது வெள்ளப்பிரளயமாக இருக்கட்டும், ஏனைய பல்வேறு பேரிடர் சூழல்களாக இருக்கட்டும், இன்ன பிற விபத்துக்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு முஸ்லிம் அவன் ஒரு சாமானிய முஸ்லீமாக இருந்தாலும் அவனிடத்திலே எப்படிப்பட்ட ஒரு வணக்க வழிபாட்டிலே குறைபாடுகள் இருந்தாலும், அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலை கொண்டவனாக இருந்தாலும் கூட இது போன்ற காலச்சூழல்களிலே அவன் மிகவும் பொறுப்பு வாய்ந்த நிலையிலே தன்னுக்காக தன்னுடைய சுயநலத்தை அப்படியே விட்டுவிட்டு பொதுநலம் என்ற அடிப்படையில் தன் உயிர் கூட அதிலே ஒரு விபத்துக்கு ஆபத்துக்கு உள்ளாக நேரிட்டாலும் கூட அந்த செயலை அவன் முன்னெடுத்து அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும், மக்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், மக்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் வாழ்வதையும் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஃபிரௌனை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்று அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எதிரியாகிய அபூஜஹலை நாம் பார்த்திருக்கிறோம். இவர்கள் எல்லாம் இந்த ஏக இறை கொள்கையினுடைய மறுப்பாளர்களாக திகழ்ந்ததனால்தான் அவர்களுக்கு முன்பாக இருந்த அந்த சமூகத்திலே தங்களுடைய ஆதிக்கத்தை கொண்டு ஒரு பாசிச நிலையிலே ஆக மோசமான பல்வேறு காரியங்களை அவர் முன்னெடுத்தார்கள். மக்களை மிக மோசமான முறையில் அவர் நடத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். சமீப காலத்துக்கு சென்ற நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த ஹிட்லர், முசோலினி போன்றவர்களை கூட நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட அதிகாரம் அவர்களுடைய கைகளிலே குவியலாக இருந்தது. அதை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு மோசமான சூழலை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்பதை அவர்களுடைய இதிலிருந்து காலத்திலிருந்து பார்க்கிறோம். இன்றைய காலத்திலேயே நேத்தன்யாகு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அக்கிரமக்காரன், இஸ்ரேலினுடைய அதிபர் என்ற நிலையில் அவன் இருந்து கொண்டு காசாவிலே வெட்ட வெளிச்சத்தில் பட்ட பகலிலே லைவ் ஸ்ட்ரீமுக்கு முன்பாக, ஒரு லைவ் சேனலுக்கு முன்பாக குண்டு போட்டு தகர்த்து மக்களை துண்டு துண்டாக சிதறடிக்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது என்ற ஒரு நிலையெல்லாம் இரையச்சம் இல்லாத ஒரு போக்கில் தான் எழுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கல்நெஞ்சக்காரர்களுக்கு மனிதர்களை மனிதர்களாக போற்றுவதற்கோ, மனிதர்களிலே ஏற்றத்தாழ்வு இல்லை இரையச்சத்தை தவிர என்ற ஒரு நிலையில பார்ப்பதற்கோ ஒருபோதும் இவர்கள் தலைப்பட மாட்டார்கள். தன்னுடைய சமூகம் என்ற ஒரு நிலையில் தான் ஏற்றத்தாழ்வு கொண்டு ஒரு டிஸ்கிரிமினேஷன் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டி அதில் மிக மோசமான எந்த ஒரு விளைவையும் எந்த ஒரு செயலையும் அவர்கள் செய்வதற்கும் தயங்க மாட்டார்கள் என்பதனை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு அந்த மனித உரிமை மீறல்களுக்கு இன்றைக்கு உலகமே ஆட்படுத்தப்பட்டிருப்பதற்கு காரணம் இந்த ஏக இறை சிந்தனையில் உள்ள குறைபாடு என்பதனை நாம் பார்க்கிறோம். ஆக ஏக இறை சிந்தனைக்கு ஒரு முன்னுதாரணமாக எப்படி செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்தார்களோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அந்த தீனினுடைய வழிகாட்டி முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் எப்படி திகழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணத்தை அடிப்படையாக கொண்டு நாம் அந்த ஓரிரை கோட்பாட்டிலே நம்மை உறுதியோடு இணைத்துக் கொள்வோம், அதிலேயே இருப்போம், தரிப்பட்டு இருப்போம். அதை கொண்டு அந்த உலகத்திலே அமைதியை நாம் பரப்புவோம், சமாதானத்தை நிலைநாட்டுவோம், மக்களினுடைய உயிர் உடைமைகள் அவர்களுடைய சுதந்திரம் இவற்றையெல்லாம் பாதுகாப்போம். அப்படிப்பட்ட எந்த ஒரு விபத்தும் பேரிடர்களும் எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலைகளும் மக்களுக்கு வந்தாலும் அதிலே நாம் முன் சென்று நம்முடைய கரங்களால் இல்லை என்றால் நம்முடைய நாவால், இல்லை என்றால் நம்முடைய மனதால் அவற்றை தடுப்பதற்கும் வெறுப்பதற்கும் நாம் ஆளாவோம். அப்படிப்பட்ட அந்த உரிமைகளை நிலைநாட்டுவதில் தான் இந்த தீனுல் இஸ்லாம் நமக்கு மிகப்பெரிய வழியை காட்டுகிறது. ஓரிரை கோட்பாடும் அதாவது மானுட உரிமைகள் என்ற தலைப்பிலே இந்த பிரச்சாரம் அதைத்தான் முன்வைக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு உயர் சமூகத்தை படைப்பதற்கு நாம் எல்லோரும் தலைப்படுவோமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கு நமக்கு உதவி செய்வானாக. இந்த உலகம் முழுக்க அமைதியான ஒரு சூழல் ஏற்பட்டு ஆக மோசமான ஒரு நிலையிலிருந்து இந்த உலகம் பாதுகாக்கப்படுவதற்கும், பொருளாதாரமாக இருக்கட்டும், உயிர் இழப்புகளாக இருக்கட்டும், பிற நாடுகளினுடைய அத்துமீறல்களாக இருக்கட்டும், எல்லாவற்றை விட்டும் இந்த உலக சமூகம் அமைதி பெறுவதற்கு இந்த தீனுல் இஸ்லாம் தான் சிறந்த ஒரு வழி. இந்த அல்லாஹ்வை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டு, ஏக இறைவனை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டு அவன்பால் மீள்தல், அவனுக்காக வாழ்தல், பொறுப்புணர்வோடு அவனுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அச்சத்தோடு உலகிலே நாம் ஒரு பணிவாக நடத்தல், பிறரை நேசித்தல், பிற உயிர்களை கூட நேசித்தல், மனிதன் அல்லாத உயிர்களை கூட நேசித்தல் என்ற ஒரு அடிப்படையில் நம்முடைய செயல்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த பிரச்சாரத்தினுடைய ஒரு முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதில் நாம் நின்று செயல்பட்டு மக்களுக்கு மத்தியில் செய்தியை கொண்டு போய் இந்த மக்களிடத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவோமாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹ்